ஆசை யாரை விட்டதோ உன் நிம்மதி கிளம்பிட்டே இல்லையாடி? தன்மை மா நீ எப்படிமா போற? மா சந்திர வரேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாம் அதுல போயிடலாம். அதுக்கு தான் நிம்மதியை கூப்பிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டா. சரிம்மா, அப்ப நம்ம எல்லாரும் ஒரே கார்ல போயிடலாம். மாப்பிள்ள வரேன்னு சொன்னாரு, அவர் வந்து நிம்மதி தங்க புஷ்பத்தெல்லாம் கூட்டிட்டு வரட்டும். ஏமா இன்னும் ரெடி ஆகலையா? அவ தோ கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவாமா. ஐயோ இவங்க வேற எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்த போறாங்கன்னு தெரியலையே. என்ன பிளான்னு கேட்கணும்னு நினைச்சேன், சுத்தமா மறந்துட்டேன். இப்ப எப்படி நிம்மதி கிட்ட கேக்குறது? கடவுளே, இந்த பிள்ளைங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அதுல எந்த ஒரு சொதப்பலும் இருக்க கூடாது. நீதான் கடவுளை எல்லாத்தையும் பாத்துக்கணும். என்ன நாத்தனாருக்கு 2 பேரும் இப்படி புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் அமைதியாவே வரீங்க? ஏதாவது கலக்கலன்னு பேசிட்டு வாங்க. செம்பா, என்ன இப்படி அமைதியாவே வர? உன் தம்பி பண்டாட்டி கிட்ட ஏதாவது பேசு. அதானே நான் கூட நினைச்சேன், ஏன் இப்படி எல்லாரும் முன்னே வராங்கன்னு. அதான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், நல்லா கலகலன்னு போகாம அப்படியே மூஞ்செல்லாம் காஞ்சி போன கருவாடு மாதிரி வச்சுட்டு போறீங்க. அக்கா சும்மா இருங்கக்கா, என்ன பேசுறதுனே தெரியல. வாயை கொடுத்து நான் பாட்டுக்கு ஏதாவது மாட்டிக்கிட்டேனா? ஆட ரோஸு, நம்ம செம்போ அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காது. நீ தாராளமா ஃப்ரீயா ஜாலியா பேசலாம். கண்ணு, யா கண்ணு, என்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கா உனக்கு? இல்லக்கா, மொத வாட்டி உங்க கூட எல்லாம் இப்படி வரல, அதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ரோஸு, செம்போ உனக்கு அக்கா இல்ல அண்ணி வேணும், அண்ணின்னு கூப்பிடு. அப்படியா? அப்ப அக்கா இல்லையா? ஏ பைத்தியம், செம்பா யாரு? ராஜாவோட அக்கா. ராஜா உனக்கு யாரு? அ, 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 சொல்லு, ராஜா உனக்கு யாரு? ஆ, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா? என்ன அவங்களுக்கு என்ன முறை இல்லையா? முறைய சொல்லி கூப்பிடு. அக்கா ப்ளீஸ்க்கா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் வாங்க வச்சிருவீங்க போல. அமைதியா வாங்கக்கா. ஆட ரோஸு, நீ என்ன 90s கிட்டா? புருஷன்னு சொல்றதுக்கு கூட வெக்கப்படுறதுக்கு. நாங்க தான் அந்த காலத்துல வெக்கப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன நீ 2K கிட்ட தானே? சின்னவாண்டு சுமாரு. கண்ணு, அக்கா நீயும் நம்ம வீட்டு பொண்ணுமா, நல்லா கலக்கலன்னு பேசிட்டு சந்தோஷமா இருமா. நீயும் ராஜாவும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறத விட எனக்கு என்னமா வேணும்? சரிக்கா. சரிம்மா, நீ எங்க கூட வந்திருக்கியே, உங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்த? இல்லக்கா, நான் நிச்சயத்துக்கு மட்டும் வரல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அடுத்த நாள் எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுதான் மெயினா சொல்லிட்டு வந்தேன். கண்ணு, வேலைக்கு போறியா? ஆமாக்கா, அந்த ஐடியால தான் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். இப்ப வியாழக்கிழமை இன்டர்வியூ இருக்குக்கா, அதுக்காக தான் மெயினா வரேன். சரி, முன்னாடி நாளே வந்துட்டு நிச்சயத்தையும் அட்டன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு உங்க கூடயே வரலான்னு வரேன்க்கா. ஏன் சம்பு, ரோஜா வேலைக்கு போக கூடாதா? வேலைக்கு போக கூடாதாவா? இந்த பொண்ணு வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட கண்டிப்பா நானே ஒரு நல்ல வேலையா போய் சேர்த்து விட்டுட்டே வந்திருப்பேன். எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு பேச்சு வாங்கியிருப்பேன். அப்படி இருந்தும் இன்னொரு பொண்ணு என் கண்ணு முன்னாடியே தவிக்க விடுவேனா ஜோஸ்பின் நானு? சூப்பர் செம்பா. ரோஸு இங்க பாரு, இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரோஸு. ஒரு வீட்டுல எல்லாம் போய் பாரு, என் தம்பி எனக்கு தான் பண்ணணும், என் தம்பி எனக்கு தான் எல்லாம் செய்யணும்னு பிச்சுக்கிட்டு புடுங்கிக்கிட்டு கிடக்குதுங்க. ஆனா உன் நாத்தனாரு உனக்காகவும் ராஜானனுக்காக உங்களுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. அக்கா, நான் ராஜாவை பார்த்து நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், எப்படி இவரால மட்டும் இப்படி இருக்க முடியுது, எப்படி ஒரு பொண்ணை இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க தெரியுதுன்னு. ஆனா இப்பதான் தெரியுது அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு. நீங்க உங்க தம்பிய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கக்கா. அவர் என்கிட்ட பேசுற விதம், என்கிட்ட பழகுற விதம்லாம் அவ்வளோ அவ்வளோ ஜென்னியூனா இருக்கும்க்கா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு எப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், எப்படி பழகணும், எப்படி பார்க்கணும், எல்லாமே எல்லாமே இருக்குக்கா. ஒரு பையன்கிட்ட இதுதான்க்கா ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. இப்ப தெரியுதுக்கா நீங்க எப்படி உங்க தம்பிய இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு. ஐயோ ரோஜாமா, போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கே. என்ன ராஜானே, உங்களாலே ஒத்துக்க முடியலையோ? அக்கா, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்க்கா. எங்க கல்யாணத்துல கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும்க்கா. எங்க அண்ணனே நிறைய பிரச்சனை பண்ணுவாரு. ஆனா அதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்துடாதீங்கக்கா. நீங்களும் எங்க விஜய் அண்ணியும் மட்டும்தான் எனக்கு இருக்கிற பெரிய சப்போர்ட். கண்ணு, அதெல்லாம் நீ வருத்தமே படாத கண்ணு. உன் மனசுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் மனசுக்கும் ஒன்னதான் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது கண்ணு. தெரியும்க்கா, இருந்தாலும் பயமாவே இருக்கு. பயப்படாத கண்ணு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சார், நீங்க சொன்ன இடம் அதுதானே? வந்துட்டோமா? ஆமாண்ணே, அங்க ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் தெரியுதுல, அங்கதானே. சரிங்க சார். அம்மா, நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்துட்டு தானமா இருக்கீங்க. இன்னைக்கு பெரியவங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய விஷயம் பண்ண போறோம். அதுக்கு நீங்க தான் துணையா இருந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமா? நாங்க பிளான் பண்ண மாதிரி எந்த சொதப்பலும் இல்லாம கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடியணும். என் மனசு குழப்பமா இருக்கும் போது நீங்க செலக்ட் பண்ண பொண்ணுதாமா தங்க புஷ்பம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவகிட்ட போய் என் காதலையே சொன்னேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன நடந்தாலும் சரி அவதான் இந்த வீட்டு மருமகன்னு.
யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு தங்க புஷ்பத்தை தாம்மா கூட்டிட்டு வருவேன். உங்க துணையோடையும் உங்க ஆசீர்வாதத்தோடையும் நான் இப்ப கிளம்புறேம்மா. போயிட்டு வரேம்மா. அக்கா நம்ம பிளான் சக்சஸ் ஆகுமா? ஏன்டி இவ்ளோ டவுட்டா கேக்குற? இல்லக்கா, டைம் நெருங்க நெருங்க பக்கு பக்குன்னு இருக்கு. அடியே பயப்படாத, உன் வீட்டுக்கார அப்படியே தள்ளிட்டு போயிட மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி. உங்களால மட்டும் எப்படிக்கா எல்லா சிச்சுவேஷன்லயுமே இப்படி ஜாலியா பேச முடியுது? எனக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்குது. ஏய், உள்ளுக்குள்ள இருக்கிற மரண பீதி எனக்கு தாண்டி தெரியும். வெளியே நடிச்சிட்டு இருக்கேன் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி. சரி, நீங்க ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? இந்த புடவையோடய வந்துட்டீங்க. அது இந்த சாரியில தான் இந்திரன் எனக்கு தாலி கட்டினா, அந்த ஞாபகார்த்தமா இத கட்டிட்டு வந்தேன். அப்புறம் இப்ப எப்படியும் மாத்து புடவை கொடுப்பாங்கல்ல, அப்ப மாத்திக்கிறேன். ஓ அப்படி, சரி சரி. அப்புறம் என்ன, உன் வீட்டுக்கார போய் பாத்தியா? இல்லக்கா, அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காக, போன் பண்ணிக்கிட்டே இருந்தாக. நான் தான் இன்னும் போகல. ஏண்டி? சும்மாதான் கொஞ்ச நேரம் அப்படியே வெறுப்பேத்தி பார்க்கலான்னு. அவ எடுத்து கொடுத்த புடவையில நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாக. நான் தான் இன்னும் போகல. கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தி பாப்போமே. பா, என்ன விட பயங்கரமான ஆளா இருப்ப போலயே. சரி, இந்திரன் நான் வந்துட்டாங்களா? தெரியலடி, காலையிலே போன் பண்ண நான் வந்துருவேண்டி, நீ பயப்படாம போன்னு சொன்னா. வந்தானா என்னன்னு தெரியல, இப்பதான் கால் பண்ணி கேட்கணும். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ நேரா தமிழ் ப்ரோ ரூமுக்கு போ. அங்க யாரும் இல்லனா என்ன கூப்பிடு, நானும் வரேன். அங்க நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டுப்போம். சரிக்கா, நாங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிடி. இந்திரன், யார்கிட்டயும் மாட்டிக்காம யார் கண்ணிலையும் படாம கொஞ்சம் சேஃபா இரு. யாரு? உள்ள வாங்க. என்னங்க? லட்டு, இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா நீ? இதுக்கு தான் இவ்ளோ நேரமா என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருந்தியா? எவ்ளோ கால் பண்ண, வந்தியா நீ? யாரு, நான் அழகா இருக்கேனா? அட போங்கங்க, கண்ணாடியில போய் பாருங்க யார் அழகா இருக்காங்கன்னு, உங்களுக்கே தெரியும். அழகுலயும் சரி அறிவுலயும் சரி பெண்களோட ஆண்கள் போட்டி போட்டா பெண்கள் தான் எப்போதும் ஜெயிப்பாங்க. லட்டு, என்னம்மா முகத்துல சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்லங்க, உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. ஏமா? எங்க அம்மாக்கு தெரியாம அவங்களோட சம்மதம் இல்லாம ஒரு பெரிய விஷயம் பண்ண போறேன். அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. லட்டு, நானும் அதை யோசிச்சேம்மா. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பா அவங்களோட சம்மதம் இருக்குமா? இப்போ நிச்சயதார்த்தம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அத நினைச்சுதாங்க நானும் என் மனசை தேத்திக்கிட்டேன். அடுத்த வாரம் எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. எங்க அக்கா டெலிவரிலாம் முடிச்சிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போறா. அதனால அம்மா வந்துருவாங்க. வரட்டுமா, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத டிபி. சரிங்க, நீங்க இருக்கும்போது நான் எங்க வருத்தப்பட போறேன்? இப்போதும் இதே நம்பிக்கையோடயே இருக்கணும், சரியா? சரிங்க. அச்சச்சோ, என்னங்க யாரோ வராங்க. இரு பாத்துக்கலாம். வாங்க. யாரு? ஹே நிம்மதி, ரோஜா, ராஜாண்ணே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப இந்த நிமிஷம் மரண பீதியில இருக்கேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க நிம்மதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது எல்லாமே உங்க பிளான் தான் ரோஜா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பிளான் இப்ப வரைக்கும் வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சூப்பருங்க. ஆமா, கண்மணி எங்க? செம்பாக்கா, ஜோஸ்பின் அக்கா யாரையுமே காணோம். கண்மணியை பத்தி ஏன் கேக்குற நிம்மதி? அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறம் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். ஜோஸ்பின் அக்காவும் செம்பாக்காவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அம்மா கிட்ட வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. சரி சரி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே. ராஜா ப்ரோ, ரோஜா வாழ்த்துக்கள். எதுக்கு நிம்மதி? வெற்றிகரமான 100வது எபிசோட் நையாண்டி குடும்பத்தை ரீச் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்காக தான். Thank you. எனக்கு அதுதான் பயமே. உங்களோட 100வது எபிசோட்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்களோட 100வது எபிசோட்ல நாங்க என்ன பண்ண போறோமோ? கடவுளே, கடவுளேன்னு கூப்பிடாதீங்க, அனுஷா சுரேந்தர்னு கூப்பிடுங்க. ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் காட் ரைட்டிங் இன் அவர் ஹெட் இல்ல, அனுஷா சுரேந்தர் ரைட்டிங் இன் அவர் ஹெட். ஃபேக்ட். பா, இவ்ளோ நேரம் மரண பீதியில இருங்க. இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க. கல்யாணமே பண்ணி வச்சிட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு என்ன, நாங்க இருக்கோம் நிம்மதி. நீங்க கவலைப்படாதீங்க. ப்ரோ, அடிக்கடி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க ப்ரோ. யாராவது கேட்டு போறாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, சந்திரன் ப்ரோ, இந்திரன் ப்ரோ எங்க? யாரையுமே காணோம். சந்திர மாமாவும் தன்மையும் மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்திரன் இதுக்கு அப்புறம் தான் வருவான், யாருக்கும் தெரியாம வருவான். ரோஜா, உங்களுக்கு இன்டர்வியூன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நிம்மதி, நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ. சரி, உங்களோட என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். இன்டர்வியூ முடிச்சிட்டு என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்ல, கிளம்பணும். கிளம்பணுமா? சாவடிச்சிருவேன் உங்களை. மரியாதையா 2 நாள் இங்க இருந்துட்டு தான் போறீங்க. ஐயோ, வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது?
அதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. நான் அங்க வந்தேன்னா என்ன விடுறீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் இருந்துட்டு போன்னு சொல்லி இருக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இன்னும் 2 நாள் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். இல்ல நிம்மதி, கல்யாணத்தப்ப வந்து தங்குறோமே. அப்படிதான் சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாது. நீங்க கண்டிப்பா இந்த தடவை இருந்தே ஆகணும். சரி, இன்டர்வியூ முடிச்சிட்டு ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்ல, இப்பவே சொல்லிட்டேன் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து உங்கள மாதிரி தான் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு கெஸ்ட் மாதிரி போயிடுவேன். அத்தை வாங்கத்த, எப்ப வந்தீங்க? இப்பதான் வரேன்ப்பா. எப்படி இருக்க? ஸ்வேதா நல்லா இருக்காளா அத்தை? அவளுக்கு என்ன ஜோரா இருக்கா. வெறும் பையலுக்கா கட்டி கொடுத்தேன். எவ்வளவு பெரிய பங்களா, எத்தனை காரு, மாசம் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு மாப்பிள. பணத்தை அடுக்கி எடுத்து வைக்கதான் இடம் இல்ல, அந்த அளவுக்கு இருக்குது. உங்க அப்பா அதான் என் கூட பிறந்த அண்ணன். அவன் நினைச்ச மாதிரி இந்நேரத்துக்கு ஸ்வேதாவை உனக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு சின்ன வீட்டுல பாத்திரம் விளக்கிட்டு துணியை துவைச்சு போட்டுட்டு மீடியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பான் என் பொண்ணு. இப்ப பாரு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் வளைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, வீடை குட்டி துடைக்கிறதுக்குன்னு தனித்தனியா ஒரு ஆள் வச்சிருக்காங்க. என் பொண்ணுக்கு ஒரு வேலையும் அங்க கிடையாது. மகாராணி மாதிரி உட்கார வச்சு பாத்துக்கிறாங்க என் பொண்ணு. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரு மாதிரி குணத்துல யாருமே இருக்க முடியாதுமா. அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்க பொண்ணு பணம் காசு இல்லைனாலும் நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கம்மா. நம்ம பிள்ளைங்களுக்கு எதுமா முக்கியம்? காசு பணம் முக்கியமா இல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை முக்கியமா? ஏய், யாரு நீனு? என்ன இதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் யாரு தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? நீ யாரு முத? நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லம்மா. என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க. யாரு முத நீனு? டிபி இங்கிட்டு வா. அத்தை, அவ என் ஃப்ரெண்டு, அவளுக்கு மரியாதை கொடுங்க. இந்த வாடி போடின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. தமிழ், அவளுக்கு தான் என்னோட ஸ்டேட்டஸ் தெரியல. ஆனா உனக்கு தெரியும்ல நான் யாரு, நான் எங்க இருந்து வரேன், என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்கிட்ட எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு. அவளுக்கு போய் என்ன மரியாதை கொடுக்க சொல்றேன்? பாரு, கை காலெல்லாம் கவரிங் நகையை போட்டுட்டு வந்து நிக்கிறான். அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. நீங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் மனுஷனுக்கு மரியாதை முக்கியம். எங்க பிறந்தோம், எங்க இருந்து வளர்ந்தோன்றத மறந்து போய் பேசிட்டு இருக்கீங்க அத்தை. எங்க அம்மா மட்டும் அவங்களோட நகையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலன்னா நீங்க இந்நேரத்துக்கு இவ்வளவு பெரிய பணக்காரங்களாயி இங்க நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க அத்தை. ஓஹோ, உங்க அம்மா அந்த 20 பவுன் நகை எனக்கு கொடுத்ததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் பணக்காரி ஆயிருக்கேன்னு சொல்லி காட்டுறியா? செத்து போகும்போது எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காளா அவ? அம்மா, மரியாதையா பேசுங்க. அவங்க இந்த உலகத்துல இல்லனாலும் அவங்க தெய்வத்துக்கு சமமா. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இங்க நின்னு எனக்கு என்ன பேச்சு? நான் எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். என்னங்க, நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? நீ கரெக்டா தான் பேசியிருக்க. இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படித்தான் பேசணும். சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நிம்மதி அக்கா எல்லா பிளானும் கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டா தான் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்திரன் வருவாருன்னு சொல்லிடு. சரிங்க, நான் போய் நிம்மதி அக்காட்ட பேசிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சரிம்மா. ராஜானா, நீங்க சாப்பிட்டு வந்ததுனால எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும். ரோஜா, செம்பாக்கா, ஜோஸ்பின் அக்கா எல்லாரும் கூட வந்திருக்காங்க. கூட்டிட்டு போய் சாப்பிட்டு வந்துருங்கண்ணா. இல்லம்மா, எல்லாருமே கிளம்பும் போது தான் சாப்பிட்டோம். இப்ப சுத்தமா பசியே இல்ல. எல்லாருமே நிம்மதியோட நிச்சயதார்த்தத்துக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நடக்க போகுது, என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்னு. அது ஒரு கலாட்டாவா நடக்க போகுதுண்ணா. எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. சந்துரு, டேய் எப்படா வந்த? டெக்கரேஷனுக்கு ஒரு பெரிய பேனர் எடுத்துட்டு போனாங்கடா. அந்த பேனர் பின்னாடியே ஒளிஞ்சு உள்ள வந்துட்டேன். மாப்பிள்ளை சார். ராஜா ப்ரோ, நீங்களா? ஐயோ ப்ரோ, உங்களை நான் பார்க்கவே இல்ல. சாரி ப்ரோ, பல டென்ஷன்ல இருந்தேனா, அதான் உங்களை கவனிக்கல. அட பரவாயில்ல ப்ரோ, உங்களை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கீங்கன்னு. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க போங்க. ப்ரோ, எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? யாரையுமே காணோம். என்ன ப்ரோ, உங்க ரோஸ கூட்டிட்டு வரலையா? அது எப்படி ப்ரோ, ரோஸ் இல்லாம நான் வருவேனா? ரோஜா வந்திருக்காங்க, நிம்மதி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. செம்பாக்காவும் ஜோஸ்பினும் வெளியே நிக்கிறாங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி. இந்திரன், அவங்க இன்னும் 2 நாளைக்கு இங்கதான் இருப்பாங்க. அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுங்க, டைம் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, சீக்கிரம் போங்க போங்க. தன்மை, என் காஸ்டியூம் கொடுங்க. எல்லாமே உள்ள ரூம்ல ரெடியா இருக்கு இந்திரன், சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. தன்மை, ஏதாவது டவுட்னா உங்களை தான் கூப்பிடுவேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸுங்க, அப்படியே போயிடாதீங்க. சரிங்க, போங்க டக்குன்னு. ப்ரோ இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, நீங்க போயிட்டு வாங்க. தன்மை, இந்திரன் வந்துட்டானாடி? வந்துட்டாருடி, அந்த ரூம்ல தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீ பாத்துக்கோ, நான் ராஜா அண்ணன் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு வரேன். சரிடி. ரோஜா, வாங்க போய் சாப்பிடலாம். இல்லக்கா, நிம்மதிக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லல, நான் இங்க இருக்கேன். நீங்க மத்தவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல தங்க புஷ்பம் வந்துருவா, அவ பாத்துப்பா. நீங்க வாங்க, நம்ம போலாம். நீங்க இன்னும் சாப்பிடவே இல்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆமா ரோஜா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி நிம்மதி. ராஜா, நம்ம போலாமா? போலாம் ரோஜாமா. ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன வரான், எப்படி வரான், ஒண்ணுமே புரியல. நிம்மதி அக்கா,
எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களாக்கா? இந்திரன் அண்ணா வரதுக்கு தான் வெயிட்டிங். அவனும் வந்துட்டாண்டி உள்ள. அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா என்னக்கா ஆச்சு? அங்க கொஞ்சம் பாருடி. ஹாய். ஹாய். டேய் என்னடா இது இப்படி வந்து நிக்கிற? பின்ன இதானே நம்ம பிளான் போட்டோம். ஐயோ இந்திரன் அண்ணா, நீங்க ஏன் தாடியை ஷேவ் பண்ணாம வந்திருக்கீங்க? எல்லாம் பண்ணிட்டு மண்டமேல இருந்த கொண்டைய மறந்துட்டீங்களேனா? ஐயோ இப்ப என்னடி பண்றது? போடா போய் ரேசர் ஏதாவது இருந்தா ஷேவ் பண்ணிட்டு வா, டைம் ஆகுது. சரி சரி. முடியல என்னால. நிம்மதி வாமா, அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அம்மா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துறேம்மா. அட வாமா, டைம் ஆயிடுச்சு, அதான் கிளம்பிட்டே. இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? அக்கா அம்மாக்கு டவுட் வந்துற போது, நீங்க போங்க, நான் இந்திரன் அண்ணாவை கூட்டிட்டு வரேன். சரிடி பாத்து. மா போலாமா? புஷ்பா நீயும் வாமா. ஆமா நான் அந்த சாரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேம்மா. சரி. தமிழ் ப்ரோ எல்லாம் பக்காவா ரெடியா இருக்குல்ல? எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு சிஸ்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன், எல்லாருமே இங்க தான் நிக்கிறாங்க. ஓகே ப்ரோ. தமிழு பா, ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போல. ஆமாண்ணே, 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்பா அத்தை, அவளை நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா, நீ அமைதியா இரு. சரிப்பா. சரி நாங்க கீழே உட்காந்துருக்கோம்ப்பா. சரிப்பா. புஷ்பா இப்போ ஓகேவா? அண்ணா வேற லெவல்ண்ணா, என்னாலே உங்களை கண்டுபிடிக்க முடியலண்ணா, சூப்பரா இருக்கீங்க. சரி வாங்க போலாம். ஹாய் ப்ரோ. டேய் என்னடா அதுக்குள்ள ஆளே மாறிட்ட? ப்ரோ வேற லெவல்ல இருக்கீங்க, நான் பிளான் பண்ணதை விட செம்மையா இருக்கீங்க ப்ரோ. நிம்மதி தம்பி எதுவும் வேணுமாப்பா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லப்பா ஒண்ணு வேண்டாம். புஷ்பா உனக்குமா? அப்பையில இருந்து நிம்மதி கூடயே தானே இருந்த, நீ ஏதாவது சாப்பிடுமா? இல்லப்பா எனக்கு பசிக்கல, நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. அம்மாடி நீ யாருமா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அங்கிள், நான் நிம்மதி கூட ஆர்ஜே ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். அவளுக்கு என்கேஜ்மெண்ட்னு என்ன இன்வைட் பண்ணிருந்தா அங்கிள். அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா ஸ்வீட்டா பேசுறீங்க அங்கிள். ஐ லவ் யூ அங்கிள். அங்கிளுக்கு ஒரே வெக்கம் தான். டேய் வாய மூடுறா, கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அம்மாடி. ஹாய் ஆண்டி. நீ நிம்மதியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கம்மா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. எனக்கு 2 பொண்ணுங்கம்மா, அதுல பெரிய பொண்ணு பேரு தன்மை, அவ வீட்டுக்கார பேரு சந்துரு. அவரை மாதிரியே இருக்கிறமா நீனு. அவருக்கு பொண்ணு வேஷம் போட்டு பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கமா. ஆண்டி நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஃபன்னா பேசுறீங்க ஆண்டி. மா கெட்டப் எப்படி? தம்பி வேற லெவல் தம்பி. நிம்மதியோட அப்பாவையே மாத்திட்டீங்களே. அவருதான் வந்து என்கிட்ட சொன்னாரு அந்த பொண்ணு சூப்பரா பேசுதுன்னு. ஆமா உங்க பேர் என்ன? என் பேரு இந்திரா ஆண்டி. ஹோ இந்திராவா, சரி சரி. நீங்க நிம்மதி கூட நின்று அவளுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுங்க. புஷ்பா நீ தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுமா. சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன். சரி மோதிரம் மாத்திர டைம் வந்தாச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திக்கலாம். என்னங்க நிம்மதி பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்தா நம்ம இந்திரன் சந்திரன் மாதிரியே இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் பொண்ணா பிறந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க. ஆமா மலரு, நானும் பார்த்தேன், அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு நம்ம இந்திரனை பாக்குற மாதிரியே இருந்தது. அம்மா நீ கீழே போய் நின்னு பாருமா, உனக்கு அப்பதானே நல்லா தெளிவா தெரியும். சரிங்க மேடம். மச்சான் ரெடியா? மோதிரத்தை மாத்திக்கங்கப்பா. மச்சான் 3 2 1 போடு. என்னப்பா அது, இப்படி கலர் பேப்பரையும் அது இதையும் கொட்டி மோதிரத்தை மாத்துறது கூட பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே.